எப்பா காலு கையில இழுத்துட்டு போற மாதிரி என்ன வலி வலிக்கு, ஐயோ தாங்கே முடியலையே. இந்த ஆடு கோழியெல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு சை பாலா போன ஆடு மேய்க்க கூட்டு போனா ஒரு இடத்துல நிக்குதா, அங்க ஓடுது இங்க ஓடுது, அவுத்து விட்ட கழுத மாதிரி தானே ஓடிட்டு தெரியுது. இந்த ஆடுக்கு கொலை உருவி போயிட்டையே, கையெல்லாம் வழங்காம போயிட்டுப்பா. அங்க இங்கன்னு ஓடி நம்ம உயிரை தான் வாங்குதுங்க. அதுவும் அந்த கிடா இருக்க திருட்டு கிடா நம்மள முட்டியே கொண்டு போட்டுருதுப்பா. முதல்ல அந்த கிடாய வியாபாரி வந்தோடனே வித்துடணும்ப்பா. இதுக்கப்புறம்லாம் நம்மளால முடியாதுப்பா. உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்கு. இந்த கிடாட்ட முட்டி முட்டியே நம்ம பாதி உயிர் பேரம் போல. என் புருஷன் கூட என்ன இப்படி அடிச்சது இல்லையே, ஆனா இந்த பாலா போன கிடா அத்தனை முட்டு முட்டுதே. ஏ இழுவ, என்ன முடியுமா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கா? என்ன ஆடு மேய்க்க போறதுக்கு நேரம் ஆகலையே? 5 மணி ஆனதுக்கு அப்புறம் தாண்டி ஆடு மேய்க்க போனோம், அதுக்கு முன்னாடி வந்திருக்கா? என்னாச்சு, என்ன விஷயம்? சும்மாதான் உன்கிட்ட பேசிட்டு போலான்ட்டு வந்தேன் ஒரு விஷயமா. அப்படியே முடியுமா? நான் கூட இந்த வெயில ஆடு மேய்க்க தான் கூப்பிட வந்துட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேலையம்மா, இந்த ஆடு பண்ற அட்டூழியும் இருக்கே, தாங்க முடியலடி. ஆமா, உனக்கு ஆடு பண்ற அட்டூழியம் தான் இப்ப பெருசா தெரியுது. அங்க நம்ம கூட இருக்கவங்களே அவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு திரியறாளுவ. எடி என்னாச்சு? வந்த உடனே வாயும் கோண மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை? ஏ இழுவ, உனக்கு அப்ப எதுவுமே தெரியாதா? என்னடி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா? சொன்னாதானே தெரியும், வேற ஒண்ணும் தெரியாதான்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஆமா, இது மட்டும் நல்ல வக்கனையா கேளு. அவ்வளவு 4 வரம் இருக்காளுவல்ல? எவ்வளவு 4 வரம்? அதாண்டி அந்த சின்ன பொண்ணு செல்லத்தாயி முக்காடு இந்த உத்தரவாசம் அந்த 4 வரம் இருக்காளுவல்ல, நேத்து நம்மளை விட்டு படம் பார்க்க போயிருக்காள்வடி. என்னடி சொல்ற? நம்மளை விட்டு படம் பார்க்க போனாளுவலா? ஆமா இழுவ, ஏதோ கில்லி பார்ட் 2 வந்திருக்கா, அதை போய் பார்க்க போயிருக்காளுவ. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள விட்டுட்டு போயிருக்காளுவ பாரு. என்ன முடியுமா சொல்ற? கில்லி பார்ட் 2 வந்திருக்கா? எனக்கு விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். விஜய் படத்துக்கு என்ன விட்டுட்டு போயிட்டாளுவல, பாலா போனவளுவ. கூப்பிட்டா நானும் அழகா வந்திருப்பேனே. ஐயோ, கில்லி படம் 2வது பார்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சா ஐயோ எனக்கு இருக்க முடியலையே. கையும் ஓடல காலம் ஓடல, எனக்கு இப்பவே அந்த படத்தை பார்க்கணும் போலயே இருக்கே. ஆமா, அதான் நம்மள விட்டுட்டு போயிருக்காள்வல்ல, அவள 4 வரும் ஜோடி போட்டு போயிருக்காள்வ. நம்ம 2 வரும் தான் அவளுக்கு தேவையில்ல போல. சீ, இப்படி இருப்பாளுன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏடி நம்பவே முடியலடி, எதுக்கு நம்மள விட்டுட்டு போனாள்வ? நம்மள கூப்பிட்டாதான் நம்ம வந்திருப்போமே, வேணுன்னு தான் விட்டுட்டு போயிருப்பாள்வளோ? இதுல என்ன சந்தேகம்? அவள வேணுன்னு தான் விட்டுட்டு போயிருப்பாள்வ. இனிமே அவளுக்கிட்ட பேசவே கூடாதுப்பா. சீ, கூட இருக்கவளே இப்படி பண்றாளோ பத்தியா? நம்ம வீட்டுக்காரனுவ தான் சரியில்லை, நம்மள கூட்டு போக மாட்டானுவே. இவள்வளாச்சும் நம்மள கூட்டு போயிருக்கலாம்ல, கூப்பிட்டா நம்ம தான் வந்திருப்போமே. படத்துக்கு என்ன நம்ம டிக்கெட் காசு கொடுக்காமயே போறோம்? நம்ம தான் கரெக்டா காசு கொடுத்துருவோமே. எனக்கு என்னமோ அந்த சின்ன பொண்ணு மேலதான் டவுட்டா இருக்கு பத்திக்க. அவ நம்மள கூட்டு போக வேண்டாம்னு சொல்லிருப்பான்னு நினைக்க பத்திக்க. வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். இனிமே அவளுக்கிட்ட பேசவே கூடாதுப்பா. ஆமா முடியுமா, நானும் அவளுக்கிட்ட என்ன பேசவே மாட்டேன்னு. சே, இப்படி பண்ணிட்டாளோ பாரு. ஒரு வாரத்தை கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிருவாளுவே. எல்லாம் அந்த செல்லத்தாய சொல்லணும். சும்மா சின்ன பொண்ணு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடப்பா பத்துக்க. ஒன்னு அவன் இன்னைக்கு கூட்டோன்னு இவெல்லாம் ஆட்டிட்டு போயிருப்பா. சீ, நம்மள ஒரு வார்த்தை கூட சொல்லல, பாத்துக்கிடுவோம். இனிமேட்டு என்கிட்ட வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் இருக்கல அவளுக்கு. சரி விடு முடியுமா, அவளு எப்படியோ போய் தொலையட்டும். நம்ம 2 வரும் நாளைக்கு வேணா போய் பாப்போம். சரி இல்லவே, நம்ம வேணும்னே நம்ம 2 வரும் போய் ஒத்தையில பாக்கணும். அப்பதான் அவளு மூஞ்சி நல்லா கரிய பூசுற மாதிரி இருக்கும். நம்மள விட்டுட்டு போனாலும் நம்மளும் அதே மாதிரி அவளு 4 வரையும் விட்டுட்டு போவோம். ஆமா முடியுமா, நாளைக்கு போய் நம்ம பாத்துட்டு வந்துருவோம். ஏ இழுவே, நான் ஆட்டுக்கு கொஞ்சம் கொலையை உருவிட்டு வரேன், நீ வேணா வரியா? சரி முடியுமா, நானும் வரேன். ஆடை கொலையை உருவி இங்க வீட்லயே போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு இன்னைக்கு ஆடு மேய்க்கெல்லாம் வரல பத்துக்க. காலு கையெல்லாம் ஒரே வலிக்கு. இன்னைக்கு கொலையை உருவி கொண்டு போட வேண்டியதுதான். போடலன்னு வச்சுக்கேன், இந்த ஆடு இருக்க விடாது, கத்தி கத்தி உயிரை வாங்கிரும் பத்துக்க. சரி வாடி போவோம். இந்த சின்ன பொண்ணு அப்பயே குழம்பு வாங்க வரேன்னா என்ன ஆளை காணும்? சீக்கிரம் குழம்பு கொடுத்துட்டேன்னா கொஞ்ச நேரம் நான் கதவை போட்டிட்டு உறங்கலான்னு பார்த்தேன். இவ வேற நம்ம உறங்குற டைம்ல வந்து கதவை தட்டிட்டு நிப்பா. எங்கதான் போனாலும் தெரியலையே. ஏ இழுவே, அந்த செல்லத்தான் எங்கதான் உட்காந்துருக்கா. எப்படியும் நம்மள பார்த்தோன்னு கூப்பிடுவோம். அந்த ஆள் கண்டுக்காத மாதிரி என் பின்னாடி வந்துரு. சரி முடியுமா, நான் ஏன் அவ்வளோ கிட்ட போய் பேச போறேன்? என்ன இவ்வளவு மூஞ்சியே இப்படி கிழிஞ்சு போன ட்ரௌசர் மாதிரி இருக்கு? மூஞ்சியே இப்படி உருன்னு வச்சிருக்காளுவே. ஏ முடியுமா, ஏ இழுவே, என்ன கூப்பிட கூப்பிட சத்தம் தராம அது பாட்டுக்கு போறாளுவே. ஏ முடியுமா, நம்மள தாண்டி கூப்பிடுறாவே. அடச்சி, அதான் என் காதுல நல்லா உழுத, மூடிட்டு வாடி. அடியே 2 வரும் என்னடி கூப்பிட கூப்பிட சத்தமே தராம போறியே? ஐயே, இவளுக்கு என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு சிரிச்சிட்டு கிடந்தாலுவே நேற்று காலையிலனா. இப்ப என்ன மூஞ்ச உருன்னு வச்சுட்டு போறாளுவே. வீட்டுல எதுவும் பிரச்சனையே என்ன ஏதுன்னு தெரியலையே. அதுக்கே 2 வரை மூஞ்சும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி, திரும்ப வரும்போது பிடிச்சு வச்சு கேப்போம். என்ன செல்லத்தாய்க்கா அந்த சைடு பார்த்து தனியா புலம்பிட்டு கிடக்காவே? ஏ செல்லத்தாய்க்கோ, என்னடி குழம்பு வாங்க வர நேரமாடி? 3 மணி ஆயிட்டு. நான் சத்து தூங்கலான்னு பார்த்தேன், குழம்பு தந்துட்டேன்னா. நீ என்னடானா இவ்வளவு லேட்டா வந்திருக்கா?
ஆமாக்கா கொஞ்சம் லேட் ஆயிட்டு இந்த ஒத்த ரோசா வீட்ல இருந்து கதை பேசிட்டு இருந்தேன். அதனால லேட் ஆயிட்டு. சரி அதான் உங்க வீட்டுக்கு வரேன்னு அவளும் வரேன்னா அதான் கூப்பிட்டு வந்தேன். செல்லத்தாய்க்கா என்னக்கா அந்த சைடு பார்த்து ஏதோ தனியா புலம்பிட்டு இருந்த மாதிரி இருந்து என்னாச்சு? அட போடி அந்த கதையை ஏன் கேக்குற? அது முனியமாவும் இழுவையும் இந்த வழியடி போனாலும் பத்துக்க கூப்பிட கூப்பிட சத்தமே தர மாட்டேங்காலும் மூஞ்சி வேற உருன்னு வச்சுட்டு போறாளுது என்ன விஷயம் தெரியல. என்னக்கா அதுக்கெல்லாம் போய் புலம்பிட்டு அடிக்க அந்த முனியமாக்கு தான் அப்பப்போ கிறுக்கு பிடிக்குமே அவ கிறுக்குல ஏதாவது சுத்திட்டு திரிவாளா இருக்கும். அவ கிறுக்குல சுத்தினா சரி, இந்த இழுவ நல்லா பேசுவாளே அவன் ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறானே தெரியலையே. ஆமா அவளுக்கு என்ன, அவ எப்ப பார்த்தாலும் முனியமா கூட தானே சுத்தி கிடக்கா, அவ கிறுக்கு கொஞ்சம் இவளுக்கு வந்திருக்குமா இருக்கும். அட போ ஒத்தரோசா. இப்ப என்னக்கோ அவளு எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறாள்னு தெரியணும் அப்படித்தானே. திரும்ப ரிட்டர்ன் இந்த வழியோட தானே வருவாளுவே, அப்ப பிடிச்சு வச்சு கேட்டுருவோம். வேண்டாண்டி அவளு மூஞ்சியே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு பத்துக்க. ஏதாச்சும் உன்கிட்ட சண்டை கிண்டைக்கு வந்துட போறாளுவே, தேவையில்லாம நம்மளுக்கு ஏன் பிரச்சனை? பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுக்கோ பாத்துக்கிடுவோம். சரி நாங்களும் உட்காரோம் அவளு வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்போம். வேற எதுக்கு லூஸ் மாதிரி வேற எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனோம்னு தெரியணும்ல. சின்ன பொண்ணு சும்மா நார்மலா கேளுடி, என்ன ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அடக்கின்ட்டு. வேற அதை விட்டு நக்கலா கேட்காத, அப்புறம் அவளு இன்னும் கோவப்படுவாளுவே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கோ பாத்துக்கலாம்க்கோ. சின்ன பொண்ணு அந்த வராளோ பாரு 2 வாரம். வரட்டும்டி என்ன ஏதுன்னு கேட்போம். இது என்ன முனியம்மா மூஞ்சி இவ்வளவு கேவலமா இருக்கு, தீஞ்சு போன டயர் மாயிலா இருக்கு. அதாச்சும் பரவாயில்ல சின்ன பொண்ணு. அந்த இழுவ மூஞ்ச பாரு, ஏதோ வேற்று கிரகத்துல வந்து ஏலியன் மாதிரியே இருக்கா. முனியம்மா நம்மளதான் பார்த்து அந்த ஒத்தரோசா பயவுல ஏதோ பார்த்து சொல்லி சிரிக்குது பத்துக்க. ஆமாடி அவளு எப்பயோ போறாளு, நம்ம அவளுக்கு என்ன சங்காத்தமே வச்சுக்க கூடாது. நம்ம வேலையை மட்டும் போய் பார்ப்போம். முனியம்மா மூஞ்சி ஏண்டி உருன்னு இருக்கு, பாக்க சகிக்கல. என்ன சின்ன பொண்ணு நீ பேசுறதுக்கு பதிலே சொல்லாம அவ பாடிக்கு போறா பாரு. வேற என்ன கொழுப்பு அதிகமாயிட்டு. இழுவ மூஞ்சி என்னடி ஏலியன் குரங்கு மாதிரி வச்சிருக்க. சின்ன பொண்ணு ஓ வாய்க்கு வந்து பின்ன பேசாத பத்துக்க, ஏதாச்சும் சொல்லிட போறேன். ஐயே இவ்வளவு என்ன என் மேலதான் கோவத்துல இருக்காள்னு நினைச்சேன், உங்களோட மேலயும் கோவமா தான் இருக்காளு போல. என்ன விஷயம்னு தெரியலையே. இழுவ அவளுக்கிட்ட எல்லாம் பேசாத, வாடி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இழுவ இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஆமா இழுவே இது உனக்கே நல்லா இருக்கா, நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்ப ஏன் திடீர்னு இப்படி இருக்கு? ஆமா நீங்க பண்ணது மட்டும் அப்ப கரெக்டோ. நேத்து எங்களை விட்டுட்டு நீங்க 4 வாரம் கில்லி பார்ட் 2 படம் பார்க்க போயிருக்கீங்க. நாங்க என்னடான்னா வீட்லயே கிடந்திருக்கோம் பாம்போல. எங்களையும் கூப்பிட்டு போனா நாங்களும் வந்திருப்போம்ல. இத்தனைக்கு நான் விஜய் ஃபேன்னு தெரிஞ்சோ நீங்க என்ன விட்டுட்டு தானே போயிருக்கீங்க. சின்ன பொண்ணு சும்மா சிரிச்சுட்டு என்ன வெறுப்பேத்திட்டு கிடக்காத பத்துக்க. பைத்தியக்கார இழுவ அந்த கில்லி படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துல விஜய் திரிசாவும் அதே படத்தை தாண்டி இப்ப திரும்ப போட்டாங்க, அதனால தாண்டி பார்க்க போனோம். நீ ஆடு மேய்க்க போயிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்ன கூப்பிடல. அதுவும் இல்லாம நீ வந்து ஒரு தாட்டி பார்த்த படத்தை திரும்ப பார்க்க மாட்டேன்னு சீனா போடுவ. அதனாலதான் நீ வரமாட்டான்னு நினைச்சுதான் கூப்பிடல. என்னடி சொல்றிய, அதே படம் தானா? நான் கூட ஏதோ 2வது பார்ட் வந்துட்டு நான் நினைச்சேன். 2வது பார்ட்டும் வரல 3வது பார்ட்டும் வரல, அதே படம் தான். ஐயா அப்படியா? அப்பனா நீங்க கூப்பிட்டு இருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன்டி. நான் எனக்கு பார்த்த படத்தெல்லாம் பார்க்க பிடிக்காது பத்துக்க. ஆமா அதுக்குதான் உங்களை கூப்பிடல. வேற ஆடு மேய்க்கிற இடத்துல வந்து என்னத்த கூப்பிடன்னு சொல்லிட்டு தான் நாங்க போனோம். இதுக்குதான் ஓவரா மினிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனீங்களாக்கும். ஏடி நான் இல்லடி, இந்த முனியம்மா தாண்டி இப்படி சொன்னா அந்த 2வது பார்ட் வந்திருக்கு, இப்படி நம்மளும் விட்டுட்டு போயிட்டாள் வந்துட்டு. நான் இப்படி ஆல்ரெடி போட்ட படம் தெரிஞ்சு நான் உங்ககிட்ட மூஞ்சி தூக்கியே வச்சிருக்க மாட்டேன்டி. செல்லத்தாய்க்கா விஷம் நம்ம பின்னாடி தான் நிக்கு பாருங்க, இந்த விஷம் பார்த்த வேலைதான். முனியம்மா ஏன்டி இப்படி பண்ற? இழுவ அவளு கூட நீ நல்லா கூட்டி சேர்ந்துட்டியா? என்ன படமா இருந்தா என்ன, நம்மள ஒரு வார்த்தை கூப்பிட்டாள்வளா விட்டுட்டு தானே போனாள்வே. முனியம்மா நீங்க ஆடு மேய்க்க போயிட்டேன்னு ஒத்தரோசா பிள்ளை வேற ரொம்ப ஆசைப்பட்டுச்சு பாத்துக்க. அதாண்டி போய் பார்த்தோம், அங்க போய் நின்னுட்டே தான் பார்த்தோம், காலெல்லாம் ஒரே வழி சரியான கூட்டம்டி. ஏக்கோ நீங்க ஒண்ணும் என்கிட்ட பேச தேவையில்ல, உங்களுக்கு கூட சேர்ந்துட்டு ஆள் கிடைச்ச உடனே நீங்க இப்படி என்ன ஒத்தையில கலட்டி விட்டுட்டியே. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் அவ்வளவு 3 வாரம் இருக்காள்வல, போங்க அவளு கூட எங்கனாலும் போய் சுத்துங்க. இவளுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போல. நான் உங்க யார்கிட்டயுமே பேச விரும்பல, தயவு செய்து யாருமே இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க. இழுவ நீ என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத. எம்மா தாயே உன்கிட்ட பேசாம இருந்தா எல்லாருக்குமே நல்லதுதான். நீ தான் 1 2 ஆக்கி 3 4 ஆக்கி எல்லா இடமும் போட்டு கொடுத்து அவளுக்கும் சண்டையை மூட்டி விட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஆமா நான் பேசலன்னு எல்லாரும் நிம்மதியா தான் இருப்பியே, நான் போறேன். போய் தொலை. செல்லத்தாய்க்கோ அந்த முனியம்மா வேற இப்படி கோவப்பட்டுட்டு போறாளே. எனக்கு வேற ஆடு மேய்க்க துணைக்கு அவ ஒருத்தி தான் இருக்கா, என்னக்கா பண்றது? ஏடி அவ பேசிடுவாடி, அவ சும்மா ஏதாச்சும் கத்திட்டு போவாளா இருக்கும். இழுவே அவ பேசலன்னா சந்தோஷம் தானடி முதல்ல. ஆட போங்கடி, ஆடு மேய்க்க போற இடத்துல அவதான் என்கிட்ட பேசிட்டு வேற கிடப்பவர், எனக்கு எப்படி நேரம் போவோம். சரி நான் அவளை போய் அப்புறமா எப்படியாச்சும் சமாதானம் பண்ணிக்கிறேன். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அஜய் குமார். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அஜய் தங்கம். நீங்க எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே விஜி.
இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் விஜயம்மா. நீங்க எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். ஹாய் லக்ஷ்மி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் எலைனா, ஹாய் ரேவதி, ஹாய் அஸ்வதி, ஹாய் அருண், ஹாய் விஜய், ஹாய் ஆகாஷ். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.